மதுரை தந்த சிங்கம் மரியாதைக்குரிய திரு புரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் உங்களது பலத்த கரகோஷத்தோடு தற்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பாரத் மாதா கி. இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்க வரக்கூடிய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழகமும் தமிழனும் தலைநிமிரும் இந்த பயணத்தின் நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர், தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உத்தரவாதப்படுத்த உறுதிப்படுத்த இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு களம் கண்டிருக்கிற அமைச்சர் ஐயா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்று புதுக்கோட்டைக்கு வருகை புரிந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஏன் நாம் இந்த நிறைவு விழாவை புதுக்கோட்டையிலே நடத்துகிறோம் என்கிற கேள்வி இருக்கும். புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறிவிட்டது என்பதை நமது எதிரிகளும் புரிந்து கொள்வதற்காகத்தான் இன்று புதுக்கோட்டையிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புதுக்கோட்டை, நாளைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பதில் தான் இந்த செய்தி இங்கே செல்ல போகிறது. இன்றைக்கு புதுக்கோட்டை என்றால் நாளை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று பொருள். அமித்ஷா அவர்கள் இந்த முறை தமிழகத்திலே மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை அவரது இந்த வருகை திமுகவிற்கு அறிவிக்கும். திமுகவினுடைய ஆட்சியின் நாட்கள், ஸ்டாலின் அரசாங்கத்தின் ஆட்சியின் நாட்கள் இந்த ஜனவரி நாளில் இருந்து எண்ணப்படுகின்றன. யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் மிஸ்டர் ஸ்டாலின் என்று ஒரு செய்தியை இந்த புதுக்கோட்டை மாநாடு, இந்த நிறைவு விழா இந்த திமுக அரசாங்கத்திற்கு சொல்லும். ஸ்டாலின் அரசின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. இன்னும் ஒரு 70-80 நாட்கள் தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா இன்னும் 3 அமாவாசையை கடந்துட்டோம்னா இந்த திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு. 2 அமாவாசை தான் இந்த திமுக ஆட்சி. அதற்கப்புறம் இந்த ஆட்சி இருக்காது. மக்களுக்கு எதிரான ஆட்சி, மதுவில போதையிலே தமிழகத்தை தள்ளாட விடுகிற ஆட்சி, பெண்களுக்கு எதிரான வன்முறை நிறைந்த ஒரு ஆட்சி. இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல 7000 கொலைகள் நடந்திருக்கின்றன. 7000 மர்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. காவல்துறையினரே ரவுடிகளை பார்த்து அச்சப்படுகிற ஒரு ஆட்சி. ஏன்னு கேட்டா போலீஸ்காரன தாக்குவா இந்த ரவுடிகள்லாம் என்கிற அளவிற்கான ஒரு ஆட்சி இந்த ஆட்சியாக இருக்கிறது. இது போன்ற ஒரு காட்டாட்சியை நடத்துகின்ற ஸ்டாலின் அரசாங்கம், திமுக அரசாங்கம் மிக விரைவில் அது இந்த தமிழகத்தின் அரசு கட்டில் இருந்து அகற்றப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மீண்டும் வலுவாகும், பொலிவாகும். அதுல புதிய புதிய அரசியல் பங்குதாரர்கள் வருவார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராகிவிட்டது என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இந்த புதுக்கோட்டை கூட்டம் நடைபெறுகிறது. நண்பர்களே, நாம் திமுகவை ஆட்சியில் இருந்து மாத்திரம் அகற்ற நினைக்கவில்லை. திமுக என்ற தீய சக்தியை அரசியலில் இருந்தும் அகற்றப் போகிறோம் என்பதைத்தான் இந்த புதுக்கோட்டை மாநாடு நமது அரசியல் எதிரிகளுக்கு பறைசாற்ற போகிறது. அதற்கான காலம் கடிந்து வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில அந்த தீபத்தூண்ல 2 லிட்டர் நெய்யும் ஒரு தீப்பெட்டியும் இருந்திருந்தால் கார்த்திகை தீபத்தை ஏற்றி முடித்திருக்கலாம். நீதிமன்ற தீர்ப்பு வந்தும் கூட ரொம்ப சுலபமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய நெருப்பாக, தீபத்தை நெருப்பாக மாற்றி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். இதை நாங்கள் ஒரு சவாலாகவே எடுத்துக்கொள்கிறோம். இதை நாங்கள் திமுக எங்களுக்கு விட்ட ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறோம். இந்துக்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் கொடுத்த எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்கிறோம். தமிழகம் எல்லாம் இன்று திரண்டு எழுந்திருக்கிற, வெகுண்டு எழுந்திருக்கிற இந்து சக்தி அடுத்த கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணில் நாங்கள் ஏற்றியே தீர்வோம் என்பதுதான் இந்த செய்தியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.